கட்சி துண்டு கீழே விழுகும். பட் அந்த கீழே உள்ள ஒரு துண்டுக்கும் நல்ல ஷார்ட்ஸ் வச்சிருக்கிற டேரக்டர் அதெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீன்ல பொண்டாட்டிக்கு எப்படி தாலியோ அதே மாதிரி தான் ஒரு கட்சிக்காரனுக்கு அவனோட கரவேட்டையும் கரை துண்டும் அப்படின்னு சொன்ன மனுஷனாடா இப்படி கட்டி விட்டு போறாப்புல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி தமிழ்ல வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு. அவரும் பரவாயில்ல, இவருக்கு இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்கன்னு அடிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் பாப்பா தெரிஞ்சு சரி இவர் தான் டைரக்டர், அதனாலதான் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அயோத்தி படத்துல இருந்த அளவுக்கு வெயிட் ரோலும் நம்ம பிரீத்திக்கு இந்த படத்துல இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே கூட இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம்னு கேட்டோம்னா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சியில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தொண்டனா தான் இருப்பான், இடையில வர்றவங்களாம் மேல மேல போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தன்னோட அப்பாவுக்கு புரிகிற மாதிரி இந்த படத்துல ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மெசேஜ் ஆகட்டுமே. அரசியலுங்கிறது கௌரவமோ இல்ல பண அதிகாரமோ திமுறோல இல்லை, மக்களுக்கு நம்ம சமூக